கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் ஆத்துமாக்களை தேவராஜ்யத்திற்கு சேர்க்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்து அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மோசே மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் அந்த யோர்தான் நதி பக்கத்திலே அவர்கள் பாளையம் இறங்கியிருக்க சொல்ல யோசுவாவின் கரத்திலே கர்த்தர் அந்த ஜனங்களை கொடுத்தார். அந்த ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அந்த ஊழியத்தின் பாதையிலே யோசுவாவை கர்த்தர் நடத்தினார். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசும்போது ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார். அந்த யோர்தானை கடந்து செல்லும்படியாய் யோசுவா ஆசாரியர்களை அவரிடத்தில் சொல்லும்போது அவர்கள் ஆயத்தமாய் ஆனார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அந்த கானான் தேசம் ஒரு பரலோகத்துக்கு காண்பிக்கப்படிய முன்மாதிரியாக இருக்கிறது. அதுபோலதான் இன்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்து அந்த பரலோக மகிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்களை அதிகாலமே தயார்படுத்திவிட்டு யோசுவா ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டு, உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு போங்கள், உங்கள் பாதம் யோர்தானில் படும்போது அது 2ஆக பிளக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய், என் அன்பு பிள்ளைகளே, அந்த யோர்தான் நதியோரத்தில் இவர்களுடைய பாதங்கள் பட்டவுடனே, என் அன்பு பிள்ளைகளே, இவர்கள் கடந்து போக அந்த யோர்தான் தடையாக இருந்தபடினால் கர்த்தர் அந்த தடைகளை முறியடித்தார். இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்துக்குள் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தடையாய் காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தில் அவைகளை முறியடித்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்திரமாய் நீங்கள் பாதுகாத்து இந்த கடைசி காலத்தில் இயேசு வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் பிடித்து கொண்டால் இஸ்ரவேல் ஜனங்கள், என் அன்பு பிள்ளைகளே, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகும்போது அந்த யோர்தான் நதியின் ஓரத்தில் பட்டவுடனே 2ஆக பிளந்து தண்ணீர் ஒரு பக்கமாய் போய் நின்றது. அதை வேதத்தில் வாசிக்க போனால் அந்த தண்ணீர் எப்படி நின்றது என்று சொல்லப்படுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போகிற வரைக்கும் ஆசாரியர்கள் அந்த அந்த நதி, அதாவது நடுவில் நின்று கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஜனங்கள் போகிற வரைக்கும் அவர்கள் அந்த யோர்தான் நதி நடுவிலே நின்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, யோசித்து நிதானித்து விசுவாசிகளுக்கு முன்பாக ஊழியக்காரன் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு வேதத்துக்கு, அதாவது சமமாக இருக்கிறபடியால் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 10 கட்டளை இருக்கிறது, ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் இருக்கிறது, மன்னா இருக்கிறது. அதிலே தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிறபடினால் என் அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஊழியக்காரர்கள் நடந்தார்கள்.